அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் நாளை முதல் மீண்டும் வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கோர விபத்தில் சாரதி பலி, 2 பெண்கள் காயம். ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி பறிப்பு. டிட்வா புயல் அனர்த்தம், அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை. தமிழர் பகுதியில் 15 வயது பணிப்பெண்ணுக்கு இரவோடிரவாக நடந்தேறிய கொடூரம். பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை, பிரதி அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி முறியடிப்புகள். அமெரிக்காவில் 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. தொடர்வென விரிவான செய்திகள். நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளிலும் இன்று முதல் மீண்டும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. முன்னதாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் தொடரவுள்ளது. இந்த பணிப்புறக்கணிப்பில் ஒரு பகுதியாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிக்கு மருந்துகளை வெளியிலுள்ள மருந்தகங்களில் வாங்குமாறு பரிந்துரைத்தல், தேவையான மருத்துவ பரிசோதனைகளை வெளியிலுள்ள தனியார் ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறு நோயாளிகளுக்கு அறிவுறுத்தல் போன்ற செயற்பாடுகளிலிருந்து விலகுவதற்கு மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர். அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காரும் ஓட்டோவும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் ஓட்டோ சாரதி உயிரிழந்துள்ளார். அத்துடன் ஓட்டோவில் பயணித்த பெண்கள் 2 காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு அனுராதபுரம் தம்புத்தேகமை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. ஓட்டோவின் சாரதியான தம்புத்தேகமை பிரதேசத்தை சேர்ந்த 27 வயது இளைஞரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். ஓட்டோவில் பயணித்த அதே பிரதேசத்தை சேர்ந்த 2 இளம் பெண்கள் காயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய காரின் சாரதியான 71 வயதுடைய வயோதிபரை கைது செய்துள்ள போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுபத்திரன் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது. தேர்தல் முடிந்த பின்னர் வவுனியாவில் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தில் அப்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜவும் கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்திலேயே தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டது. அதேபோன்று நாடாளுமன்ற கொறடா பதவியை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கும் நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக சாணக்கியனையும் நியமிக்க தீர்மானித்தோம். நாடாளுமன்ற குழுவின் தலைவராக ஸ்ரீதரனை நியமித்தோம். ஒரு குழு நியமித்த பதவியை மாற்றுவதற்கான அதிகாரம் அக்குழுவிற்கே உண்டு. அரசியல் குழு அவர் மீது நம்பிக்கை வைத்து ஏகமனதாக இப்பதவியை வழங்கியது.
ஆனால் அவர் அரசியலமைப்பு சபை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என அரசியல் குழு 2 தடவைகள் ஆலோசனை வழங்கியிருந்தது. நேற்று திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டத்திலும் சுமார் 4 மணித்தியாலங்கள் இதுகுறித்து வலியுறுத்தியும் அவர் செவிமடுக்கவில்லை. கட்சியின் எந்த உயர் சபை அவருக்கு பதவியை வழங்கியதோ அந்த சபையின் ஆலோசனையை அவர் நிராகரித்திருந்தால் அப்பதவியை அவரிடமிருந்து மீளப்பெற தீர்மானித்துள்ளோம் என்றார். எனினும் இதுகுறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்திடம் வினவிய போது அவ்வாறு ஸ்ரீதரனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான எந்தவொரு இறுதி தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். இலங்கையில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் மேலும் 3 பேரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்று தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. நேற்று இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசு அதிபர்களினால் உறுதி செய்யப்பட்ட தரவுகளுக்கு அமைய கண்டி, வவுனியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொரு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன என்று புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 649 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 173 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் 2199 குடும்பங்களை சேர்ந்த 6680 பேர் தொடர்ந்தும் 85 தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 48,350 குடும்பங்களை சேர்ந்த 1,65,884 பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் என்றும் தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேகத்தின் பேரில் 37 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2026 1/18 அன்று கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது மலையக பகுதியைச் சேர்ந்த 15 வயது மதிக்கத்தக்க சிறுமி இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது கல்முனை பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடந்த 2026 1/15 அன்று குறித்த வீட்டில் பணிப்பெண்ணாக செயற்பட்ட போது இரவு தன்னை குறித்த சந்தேக நபர் அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சிறுமி வாக்குமூலம் ஒன்றினை வழங்கியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கல்முனை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்த போலீசார் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கைத்தொழில் மற்றும் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவின் பெயரை பயன்படுத்தி இனந்தெரியாத நபரொருவர் பொதுமக்களிடம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு பிரதி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரதி அமைச்சரின் பிரதிநிதி என பொய்யாக கூறிக்கொள்ளும் நபரொருவர் பொதுமக்களிடம் நிதியுதவி கோருவதாகவும் தனிப்பட்ட தகவல்களை திரட்டுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இத்தகைய போலியான கோரிக்கைகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அடையாளம் தெரியாத நபர்களிடம் பணத்தையோ அல்லது இரகசியமான தனிப்பட்ட விடயங்களையோ பகிர வேண்டாம் என கோரப்பட்டுள்ளது. இத்தகைய சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறையிடுமாறு பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் இத்தகைய மோசடிகளிலிருந்து மற்றவர்களை பாதுகாப்பதற்காக இந்த எச்சரிக்கையை ஏனையோருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்புயல் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை இச்சம்பவம் பதிவாகியுள்ளது.
இந்த இயற்கை சீற்றத்தினால் நியூ மெக்சிகோ தொடங்கி நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 14 கோடி மக்கள் மற்றும் 20 மாகாணங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஈஸ்ட் டெக்சாஸ் தொடங்கி நார்த் கரோலினா வரையில் பனிப்புயல் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் 8,000க்கும் அதிகமான விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டதாக ஃப்ளைட் ஏர்வேஸ் தளம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனடியாக அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.